ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திவ்ய தேச பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு 18வது திவ்ய தேசமாகிய திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற அழகான திவ்ய தேசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம். ஒரு 19, 20 நிமிஷத்துல நாம வந்துடலாம். ஒரு அழகான அற்புதமான திருத்தலம். இந்த இடத்துல கண்ணன் கட்டுண்டு நின்றதனால் திருக்கண்ணங்குடி அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர் ஏற்பட்டது. பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியது தான் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்துல ஏன் சுவாமிக்கு இந்த திருநாமம் வந்தது, இதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத சிந்தனை பண்ணிடலாம். வசிஷ்டர் கிருஷ்ணரை வழிபாடு செய்கின்ற போது கிருஷ்ணன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்ணன்னா வெண்ணெய், வெண்ணெயை தின்றவன், வெண்ணெய்க்காகவே கோபிகாஸ்திரிகளிடம் போய் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தான் கடவுள் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாம ஒரு எளியவனாக இறங்கி போய் அவங்க வீட்டில் வெண்ணெயை திருடி உண்டு கோபிகளுக்கெல்லாம் அருள் புரிந்தவன் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வரும். அப்ப இந்த கண்ணனை வெண்ணெயில பார்க்கலாம், வெண்ணெயில கண்ணனை பார்க்கலாம். இது ரெண்டையுமே நம்மால மாற்ற முடியாது. அப்படி அவர் என்ன பண்ணுவாருன்னா, வெண்ணெய் உருண்டை ஒன்றை உருட்டி வச்சு அதை கண்ணனாக பாவித்து வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வசிஷ்ட மகரிஷிக்கு இருந்திருக்கு. அப்படி அவர் ஒரு நாள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அந்த வெண்ணெயை விளையாட்டா எடுத்து சாப்பிட்டுட்டான். அவர் தெய்வமாக வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த வெண்ணெயை அவன் சாப்பிட்ட உடனே இவர் பார்த்தாரு, பிடி 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 அந்த பையனை பிடி அப்படின்னா அந்த சின்ன பையன் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். எதிரில் இருந்த ஒரு 4-5 மகரிஷிகள் என்ன பண்றாங்க, ஓடிக்கிட்டு இருந்தவர் அப்படியே இருக்க பிடிச்சி அவனை நிறுத்தி, யாரப்பா நீ, ஏன் ஓடுற, ஏன் வெண்ணையை திருடின அப்படின்னு பல கேள்விகளால அந்த குழந்தைய தொலைச்சி எடுக்கிறாங்க. அங்கே இருந்து வந்த மகரிஷி இந்த குழந்தைய பார்க்குறார். குழந்தையினுடைய அழகான அந்த திருமுக வதனத்தை பார்க்குறார். மேலேருந்து அந்த குழந்தையினுடைய பாதம் வரைக்கும் பார்க்குறார். அழகான அந்த கண்களை பார்த்த உடனே அவர் தெரிந்து கொண்டார், இது சாதாரண குழந்தை அல்ல. அன்றைக்கு வெண்ணையை திருடி தின்று யசோதையிடம் அகப்பட்டு கொண்ட கண்ணனேதான் இவன் அப்படின்னு முனிவர்களை பார்த்து எல்லாரும் இவரை வணங்குங்க, அந்த கண்ணனே வந்து அவருக்கான பிரசாதத்தை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு எல்லா முனிவர்களும் அவரை வழிபட அவர்களுக்கு அருள் புரிந்த தெய்வமாக காட்சி கொடுத்த இடம். கண்ணன் கட்டுண்டு நின்றதனால் இதற்கு திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு அழகான திருநாமம் ஏற்பட்டது. இங்க பெருமாள் லோக நாயகனாகவும் தாயார் லோக நாயகியாக அரவிந்தவல்லி அப்படிங்கிற திருநாமத்தோடும் தாயார் இங்கே சேவை சாதிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பெருமாளுக்கு நீலமேக ஷியாமலன் அவர் எப்படி இருக்கிறாரா, கருநீல வண்ண கண்ணனாகவே காட்சி தரக்கூடிய அந்த அழகான நீலமேக வண்ணனாகவே இங்கு எழுந்தருளி அருள் புரிகிறார். இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு ஸ்ரவண புஷ்கரணி அப்படின்னு பேரு. அதாவது இந்த புஷ்கரணியோடைய பேரை கேட்டாலே நமக்கு பாவங்கள் நீங்குமா. எப்படி பாருங்க, குளிச்சா பாவம் போகும், பார்த்தா பாவம் போகுங்கிறதெல்லாம் தாண்டி பேரை கேட்டாலே ஸ்ரவண புஷ்கரணி அப்படிங்கிற அழகான ஒரு திருநாமத்தை உடையது இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திருத்தலம் எப்பேற்பட்ட சிறப்பான ஒரு திருத்தலம் அப்படின்னு. இந்த திருத்தலம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல ஒண்ணு அப்படிங்கிற அந்த பெருமையையும் தாண்டி இந்த திருத்தலத்துக்கு இன்னும் நிறைய பெயர்கள் உண்டு. அந்த பெயர்கள் ஏற்படுவதற்கு காரணம் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தான். திருமங்கை ஆழ்வார் பெரிய மதில் கட்டணும் ரங்கனுக்கு அப்படின்னு என்ன பண்றாரு, நிறைய இடங்கள்ல கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இது இனிமே ரங்கனுக்கு தான் முடிவு பண்ணிடுறார். அப்படி ஒரு இடத்துல போய் ஒரு தங்க விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்துட்டார். அப்படி எடுத்துட்டு வந்த தங்க விக்கிரகத்தை என்ன பண்ணாரு, இந்த ஊர் பக்கமா வர்ற அவரு இங்க இருக்கிற ஒரு புளிய மரத்து அடியில அதை புதைச்சி வச்சுட்டார். நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை புதைச்சி வச்சுட்டு புளிய மரத்தை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, நீ பாட்டுக்கு ராத்திரி தூங்கி இங்கி விட்டுட்டு யாராவது வந்து இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிட போறாங்க, எனக்கு இந்த தங்கம் வேணும், அதனால தூங்காம இதை விழிச்சு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அன்றைக்கு அவர் சொன்னதனால் இன்றைக்கும் இந்த புளிய மரத்திற்கு உறங்கா புலி அப்படின்ற ஒரு பெயரே அமைந்திருக்கிறது. இப்போ இது ஒரு பேரா. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த நிலத்துக்கு சொந்தமானவர் என்ன பண்ணாரு, வந்து உழணுமே அப்படின்னு அவருடைய நிலத்தை உழறார். உழும்போது இந்த தங்கச்சிலை கிடைச்சிருச்சு.
உழுதவனுக்குத்தானே அதுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் சொந்தம், ஆக இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் அதை எடுத்துட்டார். எங்கிருந்தோ கொண்டு வந்த தங்கச்சேலை ரங்கன் மதிலுக்கு ஆகணுமேனு நம்ம இந்த இடத்துல ஒளிச்சு வச்சா, இதை இவர் தனக்கு சொந்தம்னு எடுத்துக்கிட்டாரே, கிடையாது கிடையாதுன்னு ஊரை கூப்பிட்டு, இந்த நிலமே அவருக்கு சொந்தம் இல்லை, நிலமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வாதிட ஆரம்பிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். ஊர்க்காரங்கள்லாம் கேட்குறாங்க, ஏங்க அவர் தான் நிலத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்றாரு, அப்புறம் நீங்க நிலத்துக்கு சொந்தக்காரருங்கிறீங்க, அவரை நாங்கள் உள்ளூர்ல பார்த்துருக்குறோம், உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கான பத்திரம் எங்கிட்ட இருக்குங்கிற. பத்திரமா? அப்ப பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்றாரு, ரங்கன்ட்ட கேட்டு ஒரு பத்திரத்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்து இதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு, இருங்க இருங்க நான் போய் இதுக்கான பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் இந்த வழக்கை யாரும் முடிச்சிடக்கூடாது, இது எனக்கான வழக்கு, வெற்றி பெற போகின்ற வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிட்டார். முடியாத வழக்காக போனதனால் இதற்கு தோளா வழக்கு அப்படின்ற ஒரு வழக்கு வழி சொல்லும் வந்து சேர்ந்தது. அதாவது தோற்காத வழக்கு, அதனால் இது தோளா வழக்கு, ஒரு முடிவற்ற வழக்காகவே இது மாறிவிட்டது. 2 சிறப்பாச்சா? 3வது சிறப்பு என்னன்னு பாருங்க. திருமங்கை ஆழ்வார் இங்க வர்ற போது இங்க இருக்கிறவங்க கிட்ட தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கன்னு கேட்டாராமா. யாரும் இவருக்கு தண்ணி தர மறுத்துட்டாங்க. கோபத்தில் இவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, எனக்கு நீங்க யாரும் தண்ணி தரல பார்த்தீங்களா, அதனால உங்க ஊர்ல இருக்கிற எந்த கிணத்துலையும் தண்ணி இனிமே ஊறவே ஊறாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஊரா கிணறு அப்படின்னு இங்க இருக்கிற கிணறு அழைக்கப்படுகிறது. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நேரா போற போது ஒரு மகிழ மரம், அந்த மகிழ மரத்து அடியில போய் அப்படியே படுத்தார். என்னடா இந்த ஊரு, சோறும் கிடைக்கல நீரும் கிடைக்கல, இப்படி அவஸ்தப்படுறமே நம்ம அப்படின்னு அவர் நினைச்சு வருத்தப்பட்ட போது, பெருமாளே ஒரு மானுட ரூபத்துல வந்து அவருக்கு சோறும் நீரும் கொடுத்து அவருடைய பசியையும் களைப்பையும் ஆற்றினார். சோறும் நீரும் உண்டு அப்படியே சந்தோஷமான திருமங்கை ஆழ்வார் அந்த மகிழ மரத்தை பார்த்து சொன்னாராம், எத்தனை காலம் ஆனாலும் உனக்கடியில தான் நான் பெருமாளை தரிசனம் பண்ணேன், அதனால காயா மகிழாக நீ என்றைக்கும் இருக்க கடவுது, நீ காஞ்சி போனா கூட காயா மகிழ் அப்படிங்கிற பெயர் உனக்கு நிலைச்சிருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரால இந்த ஊருக்கு இந்த 4 வழக்கு சொல்லும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த திருத்தலத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற கோவில்ல மாதிரி இங்க கருடன் கை கூப்பி பெருமாளை வணங்கின மாதிரி நிற்க மாட்டார். வைகுந்தத்துல இருக்கிற மாதிரி கை கட்டி கொண்டு நிற்கிற கருடாழ்வாரை இங்க நம்மளால சேவை செய்ய முடிகிறது. இத்தனை அழகான இந்த திவ்ய தேசத்துக்கு திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அதுல ஒரு அழகான பாசுரத்தை இப்ப பார்ப்போம். வங்கமா முன்னீர் வரி நிற பெரிய வாழ் அரவின் அனைமேவி சங்கமாரம் கைத்தட மலர் உந்தி சாமமேனியன் தலைவன் அங்கம் 6 5 வேள்வி 4 வேதம் அருங்கலை பயின்று எரிமூன்றும் செங்கையால் வளர்க்கும் துளக்கம் இல் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. ஏற்கனவே இந்த திவ்ய தேசத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னா பெருமாள் எவ்வளவு அழகா ஷியாமலனா நீலமேக வண்ணனா லோகநாதனா உங்களுக்கு எப்படி காட்சி தந்தாருங்கிறத பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த திருத்தலத்தை போய் பாருங்க. இந்த பதிவையும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு அழகான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.